எதுக்கு
நமக்கு வரவில்லை. உண்மைதான் இல்லையா? உண்மைதான். யாரை பார்க்க வேண்டும்? யாரை பார்க்க வேண்டும்? நான் அன்றாடம் அரசவையில் அமர்ந்து அமர்ந்து சிம்மாசனத்தில் நாட்டிய மாதங்களை வரவழைத்து நாட்டியம் காண்பது வழக்கம் அல்லவா? உங்கள் நால்வரின் நாட்டியத்தை காண வேண்டி உங்களை அதிவிரமாக ஆனால் ஒருவர் தனித்தனியாக ஆட வேண்டும். அப்படியே தனியா ஒழுங்கணும். அப்படியே கட்டி கட்டியா பார்க்க மாட்டீங்களா? கட்டி கட்டியா உங்களுக்கு பார்க்க பிடிக்காது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட நல்லா இருக்கா? பிரமாதமாக இருக்குது. அவங்க ஒரு பேர் தாப்பா உள்ள திருப்பில அவளை 10
தேவசபையா? ஆமா. அல்லது உங்க வீட்டு பஞ்சாபமா? தேவசபை இல்ல? தேவசபை. ஆமா. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அடக்கமாக இருக்க வேண்டும். ஆமா. ஒருத்தர் ஒருத்தரா ஒத்திரி பத்திரே காட்டணும். அத்த நாட்டியோ அந்த நாட்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. தோட பையா அவன் இருக்கிற நிறுத்துமா நிறுத்துதான் சொன்ன. எத்தனை பூட வச்சு நிறுத்து. அப்படியா? அத்தப்படி அத்தப்படி ஓத்தாரு. அப்படியா? மக்கா கிருப்பி ஓத வாங்குவேன். அத்த நாட்டியம். அப்படியா? காட்டிட்டுமா? நீ காட்டியா? நான் விட்டு ஆட்டட்டும்.
தாத்தா கிளம்பணும் ஆட்டம் ஆட்டம்
மலரி தோட்டத்திலே சபாஷ். உன்னை நினைத்தேன்.
உன்னை பார்க்கக்குள்ள எனக்கு குதிரை ஞாபகம் வந்துச்சு. அப்படியா? அது குதிரைக்கு போடணும்னா நான் ஐயோ ஐயோ குதிரைக்கு போடணும்னா ஜெட்டி வெளியே போடலாமா? என்னுடைய அங்கத்தை அழகக்கூடிய ட்ரெஸ் என்னடா இது கீழே போட்டு மேல தட்டி போட்டுருக்கான். அது இருக்கட்டும். நாட்டிய மக்கள் மிக சிறப்பு சிறப்பு நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாட்டியமானது சுவாமி இப்பொழுது நமஸ்காரம். கலகம் முற்றுமே போயின்றாலும் கலகம் பாயின்றாலும் கலகம் சாதாரண கலகம் முற்று போய் பாதம் இருக்கு. அது மட்டுமா அவன் எப்படியாப்பட்ட தெரியுமா சுவாமி? சுவாமி மாதர்களே, நாட்டியமாதர்களே, அப்படியெல்லாம் பேச சுவாமி இருந்துங்க. சுவாமி அவன் எப்படியாப்பட்ட தெரியுமா? பிள்ளைகளை கிள்ளி தொட்டிலே நல்லது சொல்வதற்காக வந்தால் என்னை கலாய்காரர்கள் நான் செஞ்சு வரட்டுமா? தயவு செய்து அவர்களை அமருங்கள். சுவாமி நிறுத்துங்க சுவாமி. அவருக்கு வேறையும் கலகம் கிடைக்கவில்லை. இத்தினத்திலேயே தேவலோகத்தில் கலகம் வந்து அவனை போய் பாருங்க. அதற்காக வந்த தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் ஆபத்து நேரம் போகிறது. உதயகிரி அஸ்தமன் என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய 2 அசுரர்கள் வரம் பெறுவதற்காக கைலாயம் இருந்துள்ளார்கள். வரத்தை பெற்றுவிட்டால் உங்களை போல தேவர்கள் வாழவே முடியாது. என்ன சொல்றீங்க சுவாமி? உண்மைதான். அப்படியா? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அதாவது நாட்டியமாதலை அனுப்பி அந்த அசுரர்களின் தவத்தை கெடுக்க செய்ய வேண்டும். அப்படியா? நீங்கள் உழைத்தவாறு எங்களுக்கு யாரும் ஆபத்தும் நேராத வண்ணம் நீங்கள் தான் காட்டு. நான் பார்த்து அதற்கு தக்க உபாயம் நீங்கள் அளிக்க வேண்டும். அப்படியாக சென்று கைலாயம் இருந்துள்ளார்கள். இன்றோ ஆடிக்கட்டி முருகனுடைய சிறப்பான தினம். ஒருமையுடன் உணர்ந்து மகரன் நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து உறவு ஒன்று பேசுவோர் உறவுகளவாக வேண்டும். பெருமைகளும் உணர்வுகள் பேச வேண்டும். பொய்மையே பேசாதிருக்க வேண்டும். பெரு நெறி விழித்துடுக வேண்டும். அவமானத்தை இருக்க வேண்டும். அறிவின் ஆசையை நடக்க வேண்டும். மறவாக
அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லும்படியான முருகா என்று சொல்லக்கூடிய 3 இடத்தில் மும்மூர்த்திகள் நடக்கும். முருகனை பிரார்த்தனை செய்தால், முருகனை சேவித்தால் மும்மூர்த்தியை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். மூ என்றால் முகுந்தன், முகுந்தன் என்றால் மகாலட்சுமி, மூ என்றால் ருத்ரன், ருத்ரன் என்றால் சிவன். அதாவது கால் என்றால் கமலன், கமலன் என்றால் பிரம்மா. ஆகையால் முருகனை வழிபாடு செய்தால் மும்மூர்த்தியுடைய நமக்கு அருளாசி கிடைக்கும் என்று முருகனை பிரார்த்தனை செய்வோம். எல்லோரும் நோயற்ற வாழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே முருகனுக்காக இருமல்லூர் ரோக முயலகன் யாதி எரிகுண நாசி சக்கரா
சிவமயமே என் சிவமயமே
ஏண்டி யாருக்கு எதாவது கேக்குதா கேட்கலையா? ஏண்டி? ஏய் பெண்ணே சொல்லுடி. ஓடி வருகிறது யார்? நமச்சிவாய குரல் கேட்கின்றது. ஆமா அவரு. எங்க இருப்பார் எதிர்ப்பார் ஆளுக்கு ஒரு ரூபாய் தேடி ஏய் தேடி தேடி இன்னும் வர நிக்கிறேன். ஏய் கருமுனிடி. என்னடி பார்த்தா கருமுனி மேய்க்குது. ஒருவேளை இப்படியா இருக்குமா? செம்முனியா இருக்குமா? ஏய் சம்போ மகாதேவா இந்த பொட்டுக்கு தான் அவனுக்கு பண்ணுது. அவன் கவட்ட யார் கலைக்க போறீங்க? நான் தான் யாண்டி நான் கலக்கிட்டுமா சரி அதுக்கு மாறி போலாம். அப்படியா எப்படி தெரியுமா ஏய் பர்க்கனாரி ஏய் பர்க்கனாரி கண்ணை பர்க்கனாரி அஜித்தா இதே ஒரு செய்தி அஜித் மாமா இருக்காதே ரூபாய் 500 போடு
கலக்கி போறேன். கலக்கிட்டியா? இதெல்லாம் கலக்க முடியாது. சரி, நான் கலக்கி போறேன். ஏய், சொல்லுங்க, நான் அந்த பக்கம் காத்து வெளியே பசிக்கிறேன். நான்